ஹலோ பாய்ஸ், நீங்க தான் நெக்ஸ்ட் பேட்ச். ஸ்ட்ரேஞ்சர் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரக்கூடாது. அப்படி வந்திருந்தாங்கன்னா இப்பவே கிளம்ப சொல்லிடு. உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணீங்க. மலை ஏறினா டவர் கிடைக்காது. மலையில இருந்து இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? பாத்து ப்ரோ. கோகிலா ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்க? நான் கேங்ஸ்டர் ப்ரோ. கேங்ஸ்டரா நீங்களா? என்ன ப்ரோ சொல்றீங்க? ப்ரோ உண்மையிலே கேங்ஸ்டர் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? ப்ரோ உங்க பேரு? பேரு மறந்துட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? எங்க இருந்து வரீங்க? உங்க வீடு எங்க இருக்கு? வீடு பாக்கெட்லாம் வச்சிருந்தேன். வீட்டை பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா? இல்லை, வீட்டு சாவி பாக்கெட்ல வச்சிருந்தேன். மேப்பில் பார்த்து சொல்லட்டுமா? மேப்ல பார்த்து சொல்றீங்களா? ப்ரோ ஓகேவா? நீங்க ஏறிடுவீங்களா? இமயமலையே 7 வாட்டி ஏறி இறங்குவோம் ப்ரோ. இந்த மலைலாம் ஒரு மேட்ரே கிடையாது ப்ரோ. அப்போ ஓகே சூப்பர். வாங்க ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. ப்ரோ 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 என்னாச்சு ப்ரோ? எங்க பாருங்க ப்ரோ. ஓ மை காட், எமர்ஜென்சி கால் பண்றேன் ப்ரோ. ப்ரோ என் ஃபோன்ல டவர் இல்ல, உங்க ஃபோன்ல இருந்து பண்ணுங்க ப்ளீஸ். ப்ரோ என்ன பண்ண முடியாது ப்ரோ. ஏன்? ஆன் பண்ணா ட்ரேஸ் அவுட் பண்ணிடுவாங்க. என்ன ட்ரேஸ் அவுட் பண்ணி ப்ரோ என்ன சுற்றுவாங்க ப்ரோ. ப்ரோ சும்மா என்ன ஒரு கேங்ஸ்டர் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடாதீங்க ப்ரோ. உயிர் ப்ரோ, இது கால் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க நம்ப மாட்டீங்களா? என்ன ப்ரோ எடுக்கிறீங்க? இங்க பாருங்க ப்ரோ பொம்மத்து பாக்கி தானே. ப்ரோ 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 போன் மட்டும் ஆன் பண்ணிட்டே இருக்கீங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ எங்க ட்ரிப்புக்கா போறீங்க? ட்ரிப்லாம் போகாதீங்க ப்ரோ. அதுல இந்த ஸ்டேஜ் ட்ரிப்புக்கு போயிடாதீங்க. எல்லாமே பைத்தியமா இருக்கானுங்க ப்ரோ. ப்ரோ போகாதீங்க ப்ரோ. கண்டிப்பா போக மாட்டீங்களா? போகாதீங்க. யாருண்ணே இவரு? கிரிக்கெட் விளையாட போற எங்களை பார்த்து ட்ரிப்பு போகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. யாருண்ணே இவரு? அட விடுப்பா, அண்ணே சொல்லுங்கண்ணே. அவன் பைத்தியம்பா. கண்டிப்பா போக மாட்டீங்களா? போகாதீங்க. பைத்தியமா? 10 வருஷமா அவனும் அவன் ஃப்ரெண்டு அந்த கடவாசல உட்காந்துப்பா ட்ரிப்பு பத்தி பேசுவானுங்க. வெள்ளியங்கிரி, கொல்லிமலை, தாய்லாந்து என்னென்னோ பேசிப்பானுங்க. எதுக்கும் போக மாட்டானுங்க. போறான்ல ஒவ்வொரு வாட்டி ட்ரிப்பு கிளம்பி வந்து கால் பண்ணுவான். ஒருத்தனும் எடுக்க மாட்டான். அதுல வெறுப்பாய் தான் அப்படி ஆயிட்டான். இந்த ஏரியாவே காடு மாலை சுத்திட்டு இருக்கான்ப்பா. ஏய் ட்ரிப் போலாமாடா? ட்ரிப்பு உங்க டீம்ல எவன் ட்ரிப் பிளான் போட்டானா அவன் பேச்சு கேட்டு போங்க. இல்லனா அவனும் இவன மாதிரி காடு மாலை சுத்திட்டு இருப்பான். ஏய் இறங்கிடா. போஸ்டர் ஓட்டுங்க போங்க. இன்னும் 2 நாள்ல தலைவரோட தளபதி படம் ரிலீஸ் ஆகுதுடா. ஊர் ஃபுல்லா இன்னைக்கு நைட்டுக்குள்ள போஸ்டர் ஓட்டு முடியுங்க. என்ன எதுமுடா ப்ரோ? 7 மணி காலேஜ் என்ன? எங்க போறீங்க? டிவில புதுசா ஒளி மொழி வந்திருக்காமே. நம்ம ஊர்ல தான் டிவியே கிடையாது. யார் வீட்ல போய் பார்க்க போறீங்க? கமலாசபுரம். கமலஹாசபுரம் இந்த ரஜினிகாந்த் புறத்துக்கு ஆகாத ஊர். சுத்து வட்டாரத்துல இவங்க கிட்ட தான் டிவி இருக்கு. அதுவும் வட சென்னையில ராஜேந்திர ஒருத்த கிட்ட ஊக்கடிச்சு வாங்கின டிவி. இவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ரஜினி பாட்டு வந்தா கை தட்டக்கூடாது, விசில் எழுக்கூடாது. அப்படி அடிச்சா வெளியே துரத்திடுவாங்க. ரஜினிபுரத்துக்கும் கமலஹாசபுரத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம். அவங்க ஊருக்கே போய் டிவி பாக்குறீங்கன்னா அவன் நம்மளை பார்த்து என்ன நினைப்பான்? அதனால தான் மாஸ்டர் போறேன். ஒட்டுங்கடா. தளபதி படம் ரிலீஸ் ஆகும்போது ஒளிவு மொழிவு கேக்குதா இவங்களுக்கு? ஒட்டுங்கடா. நீங்களாச்சும் கூட இருக்கீங்களே. என்னப்பா ஆச்சு? இல்ல எங்களுக்கும் ஒளிவு மொழியும் பார்க்கணும். உங்களுக்கும் ஒளிவு மொழி பார்க்கணுமா? ஒளிஞ்சு போங்க. நீ வாடா போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும். தலையே போனாலும் தன்மானத்தை விட மாட்டேன். டேய் என்னடா தலைவர் பாட்டெல்லாம் போடுவாங்கன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி எதையுமே காணோம். ரஜினி பாட்டு வந்துச்சுடா. அவனா கை தட்டலாம் பாரு. இந்த தலைவர் படம் பார்த்து ஆட முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க வேணா ஆடாம இருங்கண்ணா, நான் ஆட போறேன். விடுங்கடா. தலைவர் பாட்டுக்கெல்லாம் ஆடாம இருக்கணும் மனுஷனே கிடையாது. மார்வெஸ்ல போயிட்டு ஒளிவு மொழியும் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி டான்ஸ் ஆடி கெடுத்துட்டேடா. ஏய் என்னடா ஒளியும் இன்னும் 2 வருஷத்துல சன் டிவி கேடிவி ராஜ் டிவி புது சேனல் வரப்போதுடா. அப்பெல்லாம் இந்த ஒளியும் காணாம போயிடுண்டா. எது வந்தாலும் ஒளி மொழியுமே வருமா? இப்போ என்னென்ன பண்ண சொல்றீங்க? அவங்க ஊர்ல இருக்க டிவி போட்டி மாதிரியே நம்ம ஊர்லயும் டிவி போட்டி வேணும். அவங்க ஊரு டிவி பட்டி மாதிரி என்னன்னா அவங்க ஊரு டிவி பட்டியே தூக்கிட்டு வரும். டேய் நீ போய் பச்சை கம்பு எடுத்து டிரான்ஸ்ஃபாரத்தில் அடிச்சு கரண்ட்டை கட் பண்ணு. நாங்க இந்த வழியா போய் டிவி தூக்குறோம். கரண்ட் போயிடுச்சு. போய் பாப்போம். டிவியை தூக்கிட்டா எப்படி பார்க்க வேண்டாம். எப்படின்னா அவங்க ஊருக்குள்ளே போய் அவங்க டிவி தூக்கிட்டு வந்துட்டோம்ல. என்னன்னா கனெக்ஷன் கொடுக்காமலே பாட்டு பாடுது டிவி. என்னடா டிவி தூக்கிட்டு சொன்னா கேள்வி தூக்கிட்டு வந்திருக்க? இல்ல பெஸ்ட். அவனா கை தட்டலாம் பாரு. ஏன் கிழவி
உங்க ஊருக்குள்ள வந்து ரஜினி பாட்டுக்கு கை தட்டினா விசில் அடிச்சா வெளியே அனுப்பிடுவீங்களா? இன்னைக்கு ஃபுல்லா நாங்க ரஜினி பாட்டுக்கு தான் ஆட போறோம். நீ கை தட்டுற, விசில் அடிக்கிற, ஆடுங்க. என் சாவுக்கு யார் ஆடுறாங்களோ இல்லையோ, சாவு குத்து சண்முகம் கண்டிப்பா ஆடணும். அதான் என் கடைசி ஆசை. யாரா அவன்? அவனடா சாவுக்குடி சண்முகம். நம்ம தாத்தா மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க யார் செத்தாலும் அவங்க சாவல அவன் தான் வந்து ஆடணும்னு எழுதி வச்சு சாவாங்க. சாவுக்கு தாடுறதுல சகலகலா வல்லவன்டாம. சகலகலா வல்லவனா? எங்க தாத்தா சாவல வந்து நீ யாரும் ஆடுங்கிறீங்க? உங்க தாத்தா தான் நானும் எழுதி வச்சு செத்ததே. கிளம்புகிறேன். சாவு வீட்டுல சண்டை போட்டுறீங்க. ஊருக்குள்ள யார் செத்தாலும் சாவு குத்து சண்முகம் தான் டான்ஸ் ஆடணும்னு எழுதி வச்சு சாவறப்ப நீ ஏன் அதை மாத்தணும்னு நினைக்கிற? ஏன் அவங்களே தான் ஆடணுமா? நாங்களும் ஆட. ஏய் பஞ்சாயத்து வச்சு பேசு. பழக்கத்தெல்லாம் மாத்த முடியாதுப்பா. சாவரவன் பேரை மாத்தி எழுதி வச்சு சாவர வரைக்கும் சாவு குத்து சண்முகம் தான் எல்லா சாவுக்கும் டான்ஸ் ஆடுவான். இதுதான் தீர்ப்புப்பா. எப்பா சாவு குத்து சண்முகம் என் சாவுக்கு அந்த மோகன்லால் டான்ஸ் ஆடுறியா? அவன் சூப்பரா டான்ஸ் ஆடுறான், அதான் எல்லாருக்கும் பிடிக்குது. இங்கெல்லாம் மட்டி மாதிரி டான்ஸ் ஆடுறான், உன்னை எப்படி பிடிக்கும்? இனிமே எல்லாரும் நான் ஆடுறதை தான் பார்க்க போறாங்க. நான் சண்முகனா பஞ்சாயத்து தலைவர் செத்துட்டாருண்ணா. அவர் இந்த மோகன்லால் டான்ஸ் கேட்டாரு, ஆடுவோமா? ஆனா அவர் உங்க பேர் எழுதி வைக்கலண்ணா. இவன் பேர் எப்படி எழுதுறானுங்க? ஊர்ல இன்னொருத்தர் அவன் பேர் எழுதி வச்சுட்டு செத்துட்டாருண்ணா. என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் ஒரு டீன என்ன தம்பி இப்பெல்லாம் டான்ஸ் ஆடுறது இல்லை போல இருக்கு. எங்கண்ணே யாரும் அவன் பேர் எழுதலண்ணா, எல்லாம் அவன் பேர் தான் எழுதுறானுங்க. நீங்க யார் பேர் தம்பி எழுத போறீங்க? நீயா எப்படி அவங்க பேர் எழுதுறாங்க? சொல்றா எப்படி எழுதுறாங்க? அவங்களா செத்தாதான் அவங்க பேர் எழுதுவாங்க. இனிமே எல்லாரும் நான் ஆடுறதை தான் பார்க்க. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. இப்பதான்டா கொஞ்ச நேரம் ஆச்சு. மஞ்சள் பையலாத்துனே. சென்னைக்கு மஞ்சப்பையோட வந்தவங்க தான் பெரிய ஆளா இருக்காங்களா, அதனால தான் நானும் மஞ்சப்பை எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. சரி நீ நான் போற ரேப்பர் ஆகலான்னு இருக்கேன்டா. ரேப் ஆட போறியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ரேப்பர் இருக்காரு, ஆனா இப்போ ரேப் ஆடுறதுல விட்டு மக்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் டால்பின்னா ரேப்பர் ஆகணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரேப்பரா? எங்க ஒரு பாட்டு பாடு. வெல்கம் டு சென்னை, எங்க ஊருக்கு, இந்த ஊருக்குள்ள நாங்க. அப்பா அதான் இப்ப பாதி பாட்டுற, நீ ஏதாவது புதுசா பாடுப்பா. பாடி கத்துக்கிறதுக்கு தான் ஊர்ல இருந்து. ஐயா புதுசா எல்லாம் பண்ணாங்க ரேப்பர் ஆக முடியாது. தப்பா பண்ணாதான் ரேப்பரே ஆக முடியும். தப்பா பண்ணுவான். இங்க பல்லின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பாடுற பூரா ராப்புமே தப்பு தான். சென்னையில நடக்கிற எல்லா ரேப் பட்டலையும் பூந்து தப்பா பாடி நல்லா ரேப் பாடுற எல்லா ரேப்பர்ஸோட பொழப்பையும் கெடுத்துட்டான். நீயும் போ அந்த பல்லி எடுத்து நீயும் ரேப் பாடு, கெழிச்சிட்டனா நீ தான் ஆளு. ஓகேண்ணா, நான் இப்பயே போய் பாடுறேண்ணா. எங்க இப்படியே போற? இந்த ரெண்டு பேண்ட புடி, டெய்லி ஒன்று போட்டுக்கோண்ணே. இல்ல ரெண்டுத்தையும் தச்சு ஒன்னா போடு. ஹாய் பல்லியானா, என் ஃப்ரெண்ட் பெனாய் நம்ம கேங்ல ரேப் பாடி சேர வந்திருக்கான். ஏய் சிங் த சாங். கண்மணி ஏன் என்ன பாகவில்லை, உனதாக வாழற இந்த ஊருக்குள்ள பின்னாடி சுத்துற என்ன நாய போல ஒரு பார்வை என்ன கொஞ்சமா பார்வை என்ன நல்லா தண்ணடி செக்கு டக்கு பண்ணுற என்ன கொஞ்சம் கூப்பிடியா பில்டப் பண்ணு. ஏய் ப்ரோ எங்க நீ ஃப்ளோ எல்லாம் சூப்பரா பாடிட்டு இருக்க, ஆனா இங்க நோ 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 இங்க தப்பா பாடணும் ப்ளீஸ் போ போ போ. ஏய் மச்சான் காரப்பான் ராப் பேட்டில் பண்ணனும் போல இருக்கு, அண்ணா டவர் பார்க் போலாமா? ஏய் யோ ஏய் ப்ரோ, உன் பேர் வேணா இருக்கலாம் பல்லி, ஆனா நீ பார்க்கவே ரொம்ப ஒல்லி. கொஞ்சம் நிக்கிறியா தள்ளி, இல்ல வாங்கி தர வச்சுக்கோ மண்டையில மல்லி.
ஏய் நீ போட்டிருக்க லூஸ் பேண்ட் நாங்க 3 பேர் தான் இங்க கெத்து. மேல இருக்கு சன்னு, அவன் கையில இருக்கு ஃபுட்பால். ஏய் ப்ரோ, என் பேண்ட் வேணா இருக்கிறா லூஸ், ஆனா என் மேல இருக்குது 10 கேஸ். அதனால நீ என்கிட்ட ஒழுங்கா பேஸ், இல்லனா போயிடுவேன் ஸ்பேஸ். வெளியே நிக்குது என் பைக். என் ஃப்ரெண்டு வீட்டுல மீன் குழம்பு தொக்கு. தயவு செஞ்சு ரேப் பாடுறத விட்டுரு, இல்ல ஒரு கன்னை எடுத்து என்ன சுற்று. ப்ரோ, என்னோட வீடு அதம் பக்கம், உன் டீம்மேட்ஸ் எல்லாம் இப்போ என் பக்கம். ஏய் ப்ரோ, இவ்வளோ சொன்னியே, உன் பேர் என்ன சொன்னியா? இனிமே உன் பேர் மணிகண்டன் கிடையாது, மஞ்சப்பை.